வெளிச்சம் இல்லாமல் போகிறது வந்து உண்மையிலேயே ரிஸ்க்கு தான். நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்போ தான் ஏன் தெரியுது மக்களே அவர் ஏன் சொன்னாங்கன்ட்டு. கொஞ்சம் அப்படியே அடர்ந்த காடு மாதிரி இருக்குது இடம். லெட்ஸ் see that man, how super. We are burning our motherland by just putting waste in the hill climb. Please avoid using plastics. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 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 500 அடினா இருப்போம் மக்களே. மக்களே வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தாண்டிக்குடி, கொடைக்கானல் போக போகிறோம். எந்த வழியாக போக போகிறோன்னா தாண்டிக்குடி வழியாக போக போகிறோம். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பழனி ரோடு. இப்போ நம்ம வந்து அந்த பழனி ரோட்டில் திண்டுக்கல் தாண்டி பழனி ரோட்டில் வந்தோம் மக்களே. இந்த ரோடு தான் இந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த ரோடு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் போங்கன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். வழியிலலாம் வந்து காட்டெருமை இருக்கான், அதனால் ரிஸ்க்குப்பா இப்போ போகிறது, வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அதுதான் நல்லது, ஏன்னா விளாக் பண்ண முடியும் அப்போ தான். இப்போ கூகுள் மேப் வந்து எந்த சைடு போகணும்னா இந்த ரோடு இப்படி காமிக்கணும் பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளிங்க திண்டுக்கல் தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போகும் கொடைக்கானலுக்கு. இப்போ இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களும் அந்த ரோட்டில் தான் போக சொன்னாங்க. ஏன்பா இது சுத்தாச்சப்பா, இது ஏன்பா போகிற, அந்த சைடு போதானப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க அங்கிள், நான் இந்த சைடு வந்து காட் செஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா நிறைய இதுவாக இருக்குது இந்த சைடு, அதனால் நான் இந்த சைடு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேப்பா, இந்த சைடு எதுவும் செக்கிங்லாம் எதுவும் இருக்காது, போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன ஒன்று வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் போங்கன்னு சொல்லி சொன்னார். காட்டெருமெல்லாம் ரோட்லேயே பத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். வெளிச்சம் தான் மக்களே, வெளிச்சம் இல்லாமல் போகிறது வந்து உண்மையிலேயே ரிஸ்க்கு தான். நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். என்ன மக்களே, நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் நம்ம பொறுத்துட்டோம், இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அது வரையும் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்துருக்கலாம் மக்களே. இந்த கடையில் தான் நான் இப்போது சாப்பிட்டது காலையில். லெமன் டீ வந்து சும்மா சூப்பராக இருந்தது, ரொம்ப சொல்ல விடாது, ரொம்ப நல்லாவே இருந்தது. லெமன் டீ ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டேன், ரொம்ப நல்லாவே இருந்தது. யாருன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருந்தது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. திருப்பி அது வந்து அந்த ரூட்டே தான் காமிக்குது மக்களே, வத்தலக்குண்டு வழியாக போகிற மாதிரியே தான். அப்பா எவ்வளோ நேரம் மக்களே, 2 வாட்டி போயிடலாம் நினைக்கும் போது மழை வந்துனே இருக்குது, எப்பவும் தூரினே தான் இருக்குது. நம்ம கொடைக்கானலே போகாமல் வேறு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே. அது மாதிரி இப்போ போனோன்னா நம்ம வெறும் ஜஸ்ட்டு அந்த காட் ரோடு வரையும் அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு வந்துடலாம். காட் ரோடு வரையும் நம்ம கொடைக்கானல் போயே ஆகணுன்றது கட்டாயம் இல்லை. என்ன மக்களே, அது மாதிரி பண்ணிடலாமா? என்டையர் காட் செக்ஷன், கோடை என்டையர் காட் செக்ஷன் சொல்லி போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு தாண்டிக்குடி சித்தோடு ரோடு வழியாக தாண்டிக்குடி போயிட்டு, தாண்டிக்குடியிலேருந்து மேலனூரோ ஏதோ ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த ஊர் வழியாக போயிட்டு ஆத்தூர் என்ற ஊரில் இருக்கும் மக்களே. அதே மேலனூரோ ஏதோ ஒரு ஊர் ஒன்று வருது, அந்த வழியாக போயிட்டு அப்படியே பன்றிமலைக்கா போயிட்டு அப்படியே அந்த மெயின் ரோடுக்கு வந்துட்டு திருப்பி அப்படியே பழனி ரோடு வழியாக போயிட்டு பழனி ரோட்லேருந்து கோடைக்கு வர மாதிரி ஒன்று இருக்குது மக்களே. அது மாதிரி வருவோம் மக்களே. ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக கிராமங்கள் இந்த ரோட்டில்.
இந்த வியூ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. பார்ப்போம் மக்களே எப்படி வந்திருக்குன்னு அவுட்புட்டு. இன்னும் இதில் ஒரு நான் கிளாரிஃபிகேஷனில் வரல மக்களே, எப்படி வச்சா நல்ல அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு. கிராம வழி சாலைகள் மெதுவாக செல்லவும், கண்டிப்பாக மெதுவாக செல்ல வேண்டும். கிராமப்புற பாதைகள். மக்களே வெரி குட் மார்னிங் மக்களே. இவ்வளோ காலையில் ரைடு, 6 மணி ஆகுது, 6:28 ஆயிடுச்சு மக்களே. 6:29 ஆஸ் பர் கூகுள் சன்ரைஸ் இந்த ஊருக்கு. லைட்டாக வெளிச்சம் தெரியுற ஆள். தாண்டிக்குடி, தாண்டிக்குடி எதையோ கேள்வி கேட்ட மாதிரி இருக்குது ஊர். அதான் எதில் தான் தெரியல. சித்திரவேறு. வாவ், இப்போதான் ஏன் தெரியுது மக்களே அவர் ஏன் சொன்னாங்கன்ட்டு. கொஞ்சம் அப்படியே அடர்ந்த காடு மாதிரி இருக்குது இடங்கள்லாம். வீடு அங்கங்கே தெம்புடுது, இருந்தாலும் காட்டெருமைகள் வந்து ரோட்லேயே இருக்கும். ஆளுங்க வராங்கன்னா போயிடும், இருந்தாலும் ரிஸ்க்கு தான். எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க்கு மக்களே. என் முன்னாடி பாருங்க மக்களே, அங்கே அந்த மலையை. வாவ், can expect a perfect Ghat road in next few more minutes. We can experience a very good road, very adventurous road in next few minutes, I can assure. But what is the thing is, here lot of rain coming, passing clouds, raining showers coming, so that it's feeling very difficult to make a vlog. The people are going, they are searching for a rest place, or I think so, because rain is getting so much severe, heavier. Oh God, please stop. Rain, go away. Come again another day. I want to vlog, baby. I want to vlog. So please come again on another day. I want to vlog, baby. Woohoo! We are going to climb that hill only in next few minutes. It's showing us 32 kilometer. It's showing that 1 hour. But definitely it will take 1 hour because it's a hill climb, Ghat road. Welcome back guys. In next 500 meter we need to take a right turn. By suggestion, going to Kodaikanal through Dandikudi, we need to take this road for 30 kilometers. Panaikadu, stay on Dandikudi Sittudu road for 30. Wow, let's see, just see that man. How, oh, it cannot be described in the words how good. Panaikadu from here it's 42 kilometers. We are going to climb that hill makkale. Ooh. For first Ghat session we are going to Dandikudi. Let's see that man, how super. Ooh. The mountain in front of my eyes, I just can't believe it. Definitely it will not ooh, I can't catch that word. Definitely it will not worth it by seeing through this camera. I am seeing it's in real face. It's looking very great. Woohoo!
It started. It started. Hairpin bends started. Guys, I am the only guy right now. I am going in this road. We are going to climb that hill. We need to go very slow because very high risk road. We can expect crossing wild animals in this road, so we need to make sure. I am the only person right now going in this road. It may that itself making me very fear. எல்லா வல்ல சிவனை போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. My God will yes, oh God, right now I have seen one person. He have down climb. Guys, a very good morning. Today we are going to Tandikuti, a very weird hill climb. Actually this is not a regular route to go Tandikuti. Actually this road connect to Kodaikanal. But in this road we can expect anytime bison here. We can expect bison and some more. If we have a chance, we can expect some more wild animals also in this road, because this is purely a wildlife road. From there we have climbed up. That is the road. From that road we have climbed up in just 2 minutes. I have heard one voice. What it would be? Guys, let's move from here. This place is getting some fishy. Guys, as a common citizen of this democracy, I just like to say on some simple thing. What it is please don't pollute. Please don't pollute that hill climbs, because that cleaning person will not come here. So we are burning our motherland by just putting waste in the hill climb. Please avoid using plastics while traveling through the hill climb. Guys, as much possible avoid plastics. There are a lot of places to see in today's itinerary. Just don't waste the time and let me move further. Guys, it's around 27 kilometers for our destination. They have mentioned deep valley ahead, drive carefully. A very deep curve. We need to drive very carefully. Our INOS is doing his great job in hill climb. I think both up climb and down climb in the same road, so we need very careful, because anytime opposite side vehicle will come. Temperature, it's not taking me very much concern, because I am very much excited. I'm very much excited. வனத்தை தீயிலிருந்து காப்போம். Head south on Tandikuti, Setodu Road. I think one small vehicle is coming. They are whistling up the horn. So just wait and see what vehicle is coming. மக்களே, வணக்கம் மக்களே. இவ்வளோ நேரம் என்னடா இது, நம்ம
தமிழ் சேனலில் தான் பார்த்துட்டு இருந்தோமா இல்லை என்னடா அப்படின்னு சொல்லின்ற லெவலுக்கு ஆயிருக்கும். மக்களே எனக்கு நான் ஒன்றும் அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸ்லாம் கிடையாது இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணேன். எனக்கு ஏதோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட நல்லாவே பண்ணேன்னு சொல்லி நினைக்கிறேன். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சு மக்களே. என் எதிர்க்க அந்த மலை தொடர்ச்சிகள் கொஞ்சம் பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லி. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அங்கே பாருங்க மக்களே அந்த மலை தொடர்ச்சியை. மக்களே அங்கே தண்ணி மக்களே, இங்கெல்லாம் நிற்கவே கூடாது மக்களே. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு மக்களே. இதை எப்படி நாங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணி எடுத்துன்னு வந்து தர போகிறேன், எனக்கு அதுவே பெரிய இதுவாக இருக்குது மக்களே. எனக்கு அதுதான் மக்களே இப்போ வந்து எனக்கு பெரிய சவாலாக இருக்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை உங்கள் கையில் எடுத்துன்னு வந்து நான் அந்த சேர்க்குற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் சொதப்பிடுறேன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம், போகிறோம் வரோம், இது பண்ணுறோம், வீடியோ கேப்சர் பண்ணுறோம், நல்ல எஃபிஷியண்ட்டான கேமரா தான் வச்சுருக்கோம், எல்லாமே ஓகே தான், பெட்ரு தான். ஆனாலும் நான் ஒரு நல்ல விதமாக அதை எடுத்துன்னு வந்து உங்கள் கையில் சேர்த்தா தான் அது வந்து ரீச் வந்து எப்போவுமே உண்மையிலே நல்லாயிருக்கும் மக்களே. நான் இங்கே நின்று இருக்கிறது வந்து சேஃப் இல்லையா அதுவே ஒன்றும் தெரியல. செம நல்ல ஜோராக காற்றடிக்குது, மழை வெயிட்டான மழை காத்துன்ருக்கு, நல்ல வெயிட்டான மழை காத்துன்ருக்கு மக்களே. இப்போ இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது மக்களே தாண்டிக்குடி. இதுவரையும் நான் ஏறி வந்ததே நல்ல செமையாக அட்டகாசமாக தான் இருந்தது, எந்த ஒரு குறையும் இல்லை. நம்மளுக்கு சார்ஜு, மொபைல் சார்ஜு எவ்வளோ அளவுக்கு கை கொடுக்குதோ அது வச்சு தான் மக்களே நம்ம வந்துட்டு இன்னைக்கான பயணமே இருக்குது. ஏன்னா நான் எங்கேயும் ரூம் எடுக்கலை, எதுவும் பண்ணலை இது வரையும். பார்ப்போம் மக்களே எவ்வளோ அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த விலாகம் பார்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே போய் டம்ப் பண்ண மாட்டேன், ஒரே விலாக் 1 மணி நேரம் விலாகுன்னு போட மாட்டேன். ஜஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அவ்வளோதான் ஒரு விலாகு. நான் சொன்ன மாதிரி ஒரு செக்ஷனாக போடுவேன். இங்கேருந்து தாண்டிக்குடியிலேருந்து பன்றிமலைக்கு போகிறது ஒரு செக்ஷனு, பன்றிமலையிலேருந்து நெக்ஸ்ட் அந்த மெயின் ரோடு வழியாக போயிட்டு பழனி வழியாக கொடைக்கானலுக்கு வருவோம். கொடைக்கானலுக்கு வந்துட்டு 3 விலாக்ஸ் ஆச்சுங்களா, 3 விலாக்ஸு நார்மலாக போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வழியாக நம்ம கீழே இறங்கலாம். பார்த்தீங்களா 4 விலாக் இங்கேயே இருக்குது மக்களே. நம்ம அந்த போயோ மைக் இருக்குல்ல, அந்த பைக்கை மாட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே போயின்ட்டுருக்கேன். இந்த பாதையில் கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்டர் மை ஓன் ரிஸ்க்கு தான் நான் போகிறேன். எதுக்காகனா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 செகண்டு தான் வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி இருக்க போகுது பாருங்கள் கொஞ்சம். மக்களே இதுக்காக தான் மக்களே நான் ஏறி வந்தேன் இப்போ. மக்களே இங்கே படிக்கட்டுலாம் போகுது, பயமாக தான் இருக்குது மக்களே. நம்ம வந்தது தான் வந்துட்டோம், இது மேலே ஏறி பார்க்கலாம், யாருன்னா இருக்க போகிறாங்க, அதுவே பயமாக இருக்குது. மக்களே அங்கே ஒருத்தர் போகிறாரு மக்களே. ஜஸ்ட் see that place, வாவ், இதுக்கும் மேலே போகுது மக்களே. இது ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு மக்களே.
மக்களே எனக்கு வாய்ஸே வர மாட்டுது. அவ்வளோ அளவுக்கு இதுவாக இருக்கு. மக்களே என்ன ஏரியல் வியூ எடுக்கிறது. இங்கே பாருங்க, என்ன ட்ரோன் இது. இங்கே பாருங்க நான் எங்கே மேலே இருக்கேன்ட்டு. ரோடு அங்கே போதா. இப்போ பார்க்கலாம் போயோ எப்படி ஒர்க் பண்ணுறான்ட்டு. என் பக்கத்தில் பாருங்க மக்களே, அந்த மலை பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக தெரியுது. அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே தண்ணிங்கெலாம் இருக்குது, நம்ம பொருள் கீழே இருக்குது, நம்ம பைக்கு கீழே இருக்குது. அதெல்லாம் சேஃபாக இருக்கணும் மக்களே. மக்களே அங்கே மேலே ஏறுது மக்களே அந்த ரோடு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த ரோடு. அப்படியே போய் மேலே ஏறுது. அதுவும் கார் வருது, அங்கே ஒரு கார் அங்கே வருது. மக்களே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 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 500 அடினா இருப்போம் மக்களே. நம்ம அந்த ஹைட்டில் இருக்கோம் இப்போது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மக்களே. இப்போது என் பின்னாடி அவ்வளோ பலமாக காற்று இருக்கு. நம்ம இந்த போயோ மைக்கு எவ்வளோ அளவுக்கு ஒர்க் செய்கிறான்னு பார்ப்போம். கார் வந்து கிட்ட வந்துருச்சு மக்களே. நான் ஒரு ஆர்வ கோளாறில் என் மேலே ஏறி வந்துட்டேன் மக்களே. தயவுசெய்து இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரிஸ்கில் போய் முடிஞ்சிடலாம். இதுவே யாருன்னா ஒருத்தர் இப்போ கண்காணிச்சிட்ருக்காங்களா நம்மளை, அதுவே தெரியல. இங்கே கேமரா எதனா இருக்கா, ஹிடன் கேமராஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்மளுக்கு தெரியல. இது ஜஸ்ட் ஒரு செக் பாயிண்ட் மாதிரியே இருக்கும். இங்கே வந்து போகிறவங்க எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக இருக்கும் மக்களே. தயவுசெய்து யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, இங்கே மேலே ஏறாதீங்க. நான் ஏறினேன்னா என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் ஏறினேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் என்னோடய தனிப்பட்ட இது தான் இது. உங்களை நான் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை, பண்ணவும் மாட்டேன். இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் இது மாதிரி சாகசங்கள் பண்ணுற விஷயம் எல்லாம் என்னோடய ஓன் ரிஸ்கில் நான் பண்ணுறது தான். அது எக்காரணத்து கொண்டும் உங்களை நான் ட்ரை பண்ண சொல்ல வரேன்ற மோட்டிவ் கிடையவே கிடையாது. இந்த விஷயம் கிடையாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மை ஓன் விஷ். பட் டெஃபினட்டாக அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நானே அவாய்ட் பண்ணிவிடுவேன் மக்களே. லெட்ஸ் மூவ் ஆன் டு மக்களே.